ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோவோட வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட்டாக இருக்கிறது ஃபோட்டோ ரீடச்சிங் ஒர்க்கு தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெட்டிங் ஈவெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 போஸஸ் எடுத்து வச்சிருப்போம். ஓகேங்களா? அந்த மாதிரி டைமிங்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு போஸுமே நம்ம வந்து ரீடச்சிங் பண்ணுறதா இருக்கும். அப்படி நம்ம ஒவ்வொரு போஸும் ரீடச் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம ரொம்ப டைம் செலவாகும். ஓகேங்களா? நீங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு பண்ற ரீடச்சிங் ஒர்க்கை மல்டிபிளா ஒரே டைம்ல நம்ம மற்ற எல்லா இமேஜஸ்க்கும் அப்ளை பண்ண முடியும். அதுவும் நாம எந்த ஒர்க்கும் பண்ணாமலே. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக அந்த ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ரீடச்சிங் ஒர்க் ஆக்ஷன் பண்ண போகிறோம். அதுவும் ஒரே டைமில் ஒரு 50 இமேஜ் இருந்தாலும் சரி, 100 இமேஜ் இருந்தாலும் சரி, அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் டைம் ரொம்பவே சேவ் ஆகும். நம்ம வந்து ரொம்ப மெனக்கிட்டு இதுக்கு ஒர்க் பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு இமேஜ் மட்டும் தான் நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன். மற்ற இமேஜஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஆக்ஷன் ரெடி பண்ண போகிறோம், ஒரு ட்ராப்லெட்டும் ரெடி பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 100 இமேஜஸ் 50 இமேஜஸ் இருந்தாலும் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடச்சிங் ஆகிட்டு சேவ் ஆகிடும். அப்படி பண்ணுறதுனால நம்ம டைம் ரொம்ப சேவ் ஆகுங்க. ஸோ ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஓகேங்களா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக ரீடச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற பிளகின் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளகின் யூஸ் பண்ணுறேன். அதாவது ரீடச் ஃபார்முலா ஹீல் அப்படிங்கிற பிளகின் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ்னானிக்கில் போர்ட்ரேச்சர் அந்த பிளகின் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 2 பிளகின் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நீங்கள் இந்த பிளகின் எப்படி வாங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸில் இருக்கிற பிம்பிள்ஸை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிளகின் தான் ரீடச் ஃபார் மீ ஹீல் அப்படிங்கிற பிளகின். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து செலக்ட் ஆகிட்டு ரிமூவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் அப்ளை மட்டும் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிம்பிள்ஸ் மட்டும் பர்டிகுலராக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேச்சர் அப்படிங்கிற பிளகின் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? போர்ட்ரேச்சர் 4 அப்படிங்கிற பிளகின் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதோட செட்டிங்ஸ் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிராஸ் பேடில் வச்சுருங்க. அதாவது கிராஸ் பேடில் 0, 6, 10, 36, 40, 100 இப்படி கிராஸ் பேடில் வச்சிங்கன்னா அமேசிங்கான ஒரு ரிசல்ட்டுக்கு நம்ம இங்கே இருக்கும். ஸோ நம்ம இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் நாய்ஸ் இல்லாமல், ரொம்பவும் டெக்ஸ்சர் இல்லாமல் ஒரு இடிலான லெவலில் நமக்கு வந்து ஸ்கின் ஸ்மூத்னிங்ஸ் தெரியும். ஓகேங்களா? அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ரீடச்சிங் ஆகிருக்கு. ஸோ மேனுவலாக இன்னுமே கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த டார்க் ஏரியாஸ் எல்லாம் நீங்கள் பிரைட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸில் கேமரா ரா யூஸ் பண்ணலாம். கேமரா ராவில் பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ஏரியாஸ் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ண போகிறோம். இந்த லைட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோஸ்னு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஷேடோஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பிளாக் அப்படிங்கிறதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த டார்க்கான ஏரியாஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு ஹைலைட்டாக கிடச்சிரும். ஓகே, போதும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, நான் எனக்கு இந்த லெவல் ரீடச்சிங் போதும். இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்டி இமேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து ஒரு இமேஜுக்கு பண்ணுற ரீடச்சிங் ஒர்க். ஸோ இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆக்ஷனாக ரெடி பண்ணிவிட்டு இது எப்படி மல்டி இமேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு அனதர் இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆக்ஷன் பேனலில் ஆக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வேணும்னா அது அப்படியே இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டேன். நான் இப்போ பண்ணுற ஒர்க் எல்லாம் ஒரு ஆக்ஷனாக ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஆட்டோ ரீடச்னு சும்மா டைப் பண்ணி நீங்கள் எனி நேம் கொடுத்துக்கலாம். நான் ஆட்டோ ரீடச் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஆக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். இதுலேயும் நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கலாம். ஆட்டோ ரீடச் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா?
நீங்கள் ஏதாவது கீ வேணால் செட் பண்ணலாம், இல்லை அப்புறமாவும் செட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ரெக்கார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம பிளக்கின் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டர்ஸில் ரீடச் ஃபார் மீ யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பிம்பிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்பாட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அப்ளை கொடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர்ஸில் மறுபடியும் போர்ட்ரேச்சர் யூஸ் பண்ண போகிறோம். போர்ட்ரேச்சர் 4 அப்படிங்கிறத ஆக்ஷனையும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபில்டரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதையும் ஓகே கொடுத்துக்கிறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ரீடச் ஃபார் ஹீல் ரெக்கார்டு இருக்கா, அதுக்கடுத்து போர்ட்ரேச்சர் 4 ரெக்கார்டில் இருக்குது. ஓகே, வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேமரா ரா யூஸ் பண்ணி இந்த டார்க் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நம்ம பிரைட் பண்ண போகிறோம். முக்கியமாக பாருங்கள், இந்த ஆக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் செலெக்ஷன்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த செலெக்ஷன் பண்ணுற ஏரியாஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்கில் நமக்கு வந்து ப்ளே ஆகாது. ஸோ அதை வந்து தவிர்த்திடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஷேடோஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இமேஜ் பண்ணுறதை விட இது ஒரே டைமில் முடிஞ்சிடும். அப்படி பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். கொஞ்சம் ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த இமேஜை நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபைலில் சேவ் ஆஸ் கொடுக்கணும். சேவ் காப்பி கொடுக்கக்கூடாது, நீங்கள் சேவும் கொடுக்கக்கூடாது. சேவ் ஆஸ் கொடுக்கணும். சேவ் ஆஸில் நான் வந்து சேம் லொக்கேஷன்ஸில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டரில் நான் வந்து இங்கே சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சேவ். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஸ்டாப் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஆக்ஷனை எப்படி ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? நான் ஒரு இமேஜ் அகைன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு இந்த ஆட்டோ ரீடேச்சிங் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்கலாம். பாருங்கள், நமக்கு இங்கே 100% ஆட்டோ ரீடேச்சிங்கில் நமக்கு வந்து ரொம்ப கிளியராக நமக்கு வந்து ரீடேச்சிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இமேஜுமே பார்த்திங்கன்னா அங்கே சேவ் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டடாக. இங்கே பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 by 1 தான் நமக்கு இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா மல்டி டைமாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். அதாவது சேம் டைமிங்கில் எல்லா போஸஸுமே நம்ம வந்து இந்த ஆக்ஷன்ஸ் ப்ளே பண்ண வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 2 இமேஜஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். நான் இந்த இமேஜஸ் எடுத்துக்கிறேன். இந்த ஆக்ஷன்ஸை நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ப்ளே ஆகி முடிஞ்சிடுச்சு. நமக்கு இது வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராப்லெட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃபைல் மெனுவில் ஆட்டோமேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே க்ரியேட் ட்ராப்லெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த க்ரியேட் ட்ராப்லெட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சூஸ் சேவ் ட்ராப்லெட். நீங்கள் ஒரு இமேஜ் ஒரு வெட்டிங் ஈவெண்ட் எடுக்கிறீங்க, அந்த ஃபோல்டர்லேயே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கரெக்ஷன்ஸில் இருக்கும். ஒவ்வொரு மாதிரி ஸ்கின் டோன் நமக்கு அமையும். ஸோ நம்ம வந்து இந்த இமேஜுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுற ஆக்ஷன் ட்ராப்லெட்டோ இன்னொரு இமேஜுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஆக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராப்லெட் சேவ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு நம்ம முடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரே டைமில் மல்டி இமேஜஸை ரீடேச்சிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நான் அப்படி தாங்க பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்றாப்பில் நான் வந்து ஆக்ஷன்ஸ் ரெடி பண்ணிவிடுவேன். இந்த ரீடேச்சிங் ஒர்க்கை ரெடி பண்ணி நான் ட்ராப்லெட் சேவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு அங்கே இமேஜஸ் கிடச்சிரும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ட்ராப்லெட் ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே சூஸ் அப்படியே இன்னும் சேவ் லொக்கேஷனை எங்கே சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. நான் அந்த ரீடச் ஃபோல்டர்லேயே நான் சேவ் பண்ணுறேன். நீங்கள் எனி நேம் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வேலன்ற நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இதில் அவ்வளோதாங்க. இதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஆக்ஷன் இருந்தால் அது நேம் இருக்கும், இல்லை உங்கள் ஆக்ஷன் மட்டும் இருந்தால் உங்கள் ஆக்ஷன் நேம் மட்டும் இருக்கும். இப்போ என்னோடய ஆக்ஷன் நான் இப்போ க்ரியேட் பண்ணது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே அதில் கிடையாது. அதனால் ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா? இந்த லைனில் அவ்வளோதான். இப்போ இந்த டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோல்டரை சூஸ் பண்ணணும். சேவ் அப்படின்றது எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணணுமா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. நான் வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ணணுன்ற இந்த ஃபோல்டர் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுறேன். கீழே வந்து இன்னொரு ஆப்ஷனாக சூஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, அது லொக்கேஷன் எங்கேன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ டெஸ்க்டாப்பில் நான் வந்து ரீடச் ஃபோல்டரில் நியூ ஃபோல்டருவே சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு நேம் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஓகே நேம் கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துட்றேன்.
இப்போ இந்த ஓவர் ரைட் கமாண்ட் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது திரும்ப 1 முடிஞ்சிச்சு திரும்பவும் வருது அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அந்த எரர் வந்தாலுமே பரவாயில்ல, ஓவர் ரைட் பண்ண சொல்லி நம்ம ஒரு கமாண்ட் எஸ் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இப்போ முக்கியமான பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுற விதம் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஆட்டோ ரீடச்சிங் பண்ணுற இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு அந்த ப்ரோக்ராம் நேம் போட்டு போகிறோம். அப்படின்னா ரீன் போட்டு இப்போ நாம் முக்கியமான கவனிக்க வேண்டியது அண்டர்ஸ்கோர் போடணும். அதாவது மைனஸ் போடக்கூடாது, இப்படி மைனஸ் போடக்கூடாது. இங்கே நான் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணுறேன்னா அண்டர்ஸ்கோர் போடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அண்டர்ஸ்கோர் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் போட்டு 01 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்கள் நல்லா பண்ணுங்கள். இது ஐஃபன் போடக்கூடாது, அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். அப்படி ஏன் அப்படி கொடுக்குறோன்னா நெக்ஸ்ட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிறதுக்கு அது ஒரு கோடு. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நேம். இப்போது இந்த அப்படிங்கிற நேமுக்கு பின்னாடி இந்த டாக்குமெண்ட் நேமும் நமக்கு சேர்ந்து வரும். அதுக்கு தான் டாக்குமெண்ட் நேம்னு கொடுக்குறோம். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா ஒன்றுக்கு அப்புறம் அடுத்துங்கிற எக்ஸ்டென்ஸாக எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இந்த 3 ஆப்ஷன்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே ஓகே மட்டும்தான் கொடுக்குறேன். ஓகே முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு ட்ராப்லெட் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வேலைன்னு ஒரு ட்ராப்லெட் நல்லாவே உங்களுக்கு தெரியும், பிஎஸ்எல்னு க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வேலை எல்லாமே ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இந்த 10 இமேஜஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடச்சிங் பண்ணாமல் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் 10 இமேஜுமே நமக்கு ரீடச்சிங் பண்ணாமல் தான் இருக்குது. ஜஸ்ட் நவ் இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல. இந்த 10 இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராப் பண்ணி இந்த ட்ராப்லெட்டில் விட்டிங்கனாவே போதும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோட்டோஷாப்பில் இங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணும். இங்கே என்ன ஆகும்னா ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 இமேஜாக இங்கே சேவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே ஒரு இமேஜ் நமக்கு இப்போ சேவ் ஆகிடுச்சு. அங்கே ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே ரீடச்சிங் முடிச்சுட்டு ஒரு இமேஜை அது சேவ் பண்ணி கொடுத்துருச்சு. பாருங்கள், நம்ம போட்ட நேம் வருது பார்த்திங்களா, RE_01 DSC அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் நேமோடு வருது. ஓகேங்களா? RE அப்படின்னு எதுக்காக கொடுத்துக்கிறேன்னா நீங்கள் சேம் லொக்கேஷன்ஸில் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எது ரீடச்சிங் பண்ண ஃபோட்டோ அப்படிங்கிற நேம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 1 by 1 ஆட்டோமேட்டிக்காக அதுவே நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்ருக்கு. ஜஸ்ட் மினிட்டில் உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் ரீடச்சிங் ஒர்க் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் வந்து அப்ளை ஆகிருக்கும். எல்லா இமேஜஸ்லையுமே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து 1 by 1 கொடுத்துட்ருக்கு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 100 இமேஜ் 50 இமேஜ் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்குன்னா கூட ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. ஒரே கிளிக்கில் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ரீடச்சிங் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 minutesல ரீடச்சிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஈஸியாக உங்களால் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு இமேஜுக்கும் டைம் எடுத்து பிளக்கினை யூஸ் பண்ணி டைம் ரொம்பவே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ரீடச்சிங் ஒர்க்கில் ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டும் எடுத்துக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே நமக்கு வந்து ஒவ்வொரு இமேஜாக நம்ம ட்ராப் பண்ணி போட்டு அதை வந்து ரீடச்சிங் பண்ணுற வேலை நமக்கு ரொம்பவே கம்மியாகுது. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்லேருந்து ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்து அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ரீடச்சிங்லாம் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ட்ராப்லெட்டாக க்ரியேட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ணிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே ட்ராப்லெட்டை வச்சு வேறு இமேஜ் வேறு ப்ரோக்ராம்லையும் யூஸ் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட லைட்டிங் வேறையாக இருக்கும், அவங்களோட ஸ்கின் டோன் வேறையாக இருக்கும். அதாவது அந்த ஸ்கின்னோட நிறைய டிஃப்ரென்ஸ் மாற வாய்ப்பு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஓவராலாக ஒரு 70% உங்களுக்கு ஓகேவாக தான் வரும். இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பு எனக்கு வந்து நான் எந்த ஒர்க்குமே பண்ணல, ஆட்டோமேட்டடாக எனக்கு 10 இமேஜஸும் அது ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருச்சு. அதுவும் பாருங்கள் ரீடச்சிங் பண்ணி எனக்கு ஒர்க்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 10 இமேஜஸும் நான் வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ராப்லெட் மட்டும்தான் இருக்குது. இதை நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்படி டெஸ்க்டாப்பில் கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோல்டர்லேயே வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து வேறு இமேஜஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒருத்தருக்கு யூஸ் பண்ணுறதே இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வரும்.
அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இவங்களோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து நம்ம இதில் ஒரு 4 இமேஜஸ் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். எந்த லெவலில் ரீடேச்சிங் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு 4 இமேஜஸ் ட்ராக் பண்ணி இந்த ட்ராப்லெட்டில் போடுறேன். ஆட்டோமேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. நான் எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஆட்டோமேட்டடாக அதே ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? நமக்கு வந்து அதே ஃபோல்டரில் தான் சேவ் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே சேவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின் டோன்லாம் ஓகே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ளூவாக இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஏற்றாப்புல அவங்க டிஃப்ரெண்ட் ஷேட் மாறும். நீங்கள் அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு ட்ராப்லெட் ஜஸ்ட் மினிட்ல உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக அதை பண்ணிக்க முடியும். ஸ்கின்னை பாருங்கள், கலர் மட்டும் தான் கொஞ்சம் மாறி இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் எல்லாமே டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆக்ஷன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக தான் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். அந்த பிளக்கினும் வேணுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி வாங்குறதுன்னு அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.